கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தையானது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிலையானதாகவும் உறுதியானதாகவும் காணப்பட வேண்டும் என்பதையே இது வலியுறுத்துகிறது. இதையே சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் கொடுத்துள்ளார். நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொல்லலை, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே தான் ஒரு மதிலை தாண்டுவேன். சுயபலம் இல்லாமல் தேவ பலத்தை நம்பி தேவபலத்தில் நிலைத்திருந்து அதிலே ஒரு உறுதியோடு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. உம்மாலே என்று தேவனாலே தான் இவ்விதமாக சேனைக்குள் பாய்ந்து செல்ல முடியும் என்பதாக அந்த பலத்தினாலே அவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இல்லையா. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகின்ற வேளையிலே 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும் இதே வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். அதையும் நம்ம பார்த்தா கூட அங்கே அந்த வசனமும் அதே தான் வரும். அங்கே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், இதே வார்த்தை. இப்போது இந்த சங்கீதம் 18 பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை மையத்தம் வச்சு தான் இந்த சங்கீதம் 18 வந்திருக்குது. சரி, இப்போது அதே 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதெல்லாம் என் சத்துருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன், ஒரு நிச்சயத்தோடு ஒரு உறுதியோடு அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தாவீது இல்லையா, அருமையாக சொல்லுகிறார். முதல் வசனத்துக்கூட கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்கன் கைக்கும் சவுலின் கை நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை அப்பொழுது பாடின பாட்டு. ஆனாலும் அந்த சூழ்நிலையை பொறுத்து இந்த 18ஆம் சங்கீதமும் அதே இணைந்திருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தில் அதே 22 இல்லையா, 2 சாமுவேல் 22:7 பார்க்கும்போது மிக அருமையாக சொல்லப்படுகிறது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடால் செவிகளில் ஏறிட்டு. ஒரு உறுதி, கரெக்டான உறுதியோடு சொல்கிறார். ஏன்னா இவர் உறுதியாக நம்பியிருக்கிறார், உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து செல்வேன்ட்டு. அந்த உறுதி தாவீது உள்ளத்தில் இருந்தபடினால தான் கூப்பிட்டா கூட நான் ரட்சிக்கப்படுவேன், சத்துருக்களை நீங்களாக ரட்சிக்கப்படுவேன் என்று உறுதியோடு சொல்லுகிறார். என் ஜபத்தை கேட்பார் என்று. அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்தில் பார்த்தாக்கா, ஜல பிரபாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் என்று பார்க்கிறோம் இல்லையா. எப்பேற்பட்ட ஜலங்கள் புரண்டு வந்தாலும் கூட, எப்பேற்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் கூட அதிலிருந்து அவர் என்னை விடுவிப்பார் என்று உறுதியோடு இங்கே சொல்லுகிறார். இந்த உறுதியை 119ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்க முடியுது. 119ஆம் சங்கீதம் 44ஆம் வசனம், நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்வேன் என்று அங்கு உறுதியோடு எஸ்ரா சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. வேதத்தை காத்து கொள்வேன் என்பது எப்படி என்னாக்கா, வேதத்தின்படி நடப்பேன் என்று ஒரு உறுதிமொழி அங்கே இல்லையா. 119ஆம் சங்கீதம் 44. அதே 46 பார்த்தீங்கன்னாக்கா, ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன் என்று. ஒரு ராஜா முன்னாடி பேசுறது கஷ்டம்தான், ஆனாலும் வெட்கப்படாமல் உறுதியோடு, இவரே என் தேவன் என்று நான் உறுதியோடு பேசுவேன் என்பதை அங்கே எஸ்ரா குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, 47ஆம் வசனம் அதே 119:47 பார்த்தீங்கன்னாக்கா, உமது கற்பனையில் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறார். அவரது கற்பனை தான் மகிழ்ச்சியை தருகிறது என்ற ஒரு உறுதியை அங்கே அவர் சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 119ஆம் சங்கீதத்தின் 41ஆம் வசனத்துக்கு மேலே ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது, வவ் என்பது. வவ் என்பதன் பொருள் ஆணி அல்லது கொக்கி.
ஆணி அல்லது கொக்கி என்பதாக பொருள். அதற்கு உள்ளான அர்த்தம் என்னன்னாக்கா உறுதிப்படுத்துதல் என்பதுதான் உள்ளான அர்த்தம். இப்போது மலை ஏறுறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கயிறு இடுப்பில் கொக்கி மாதிரி போட்டு அதை ரோப்பு மாதிரி இடுப்பில் கட்டி ஏறுவாங்க. அந்த கொக்கியை தான் பார்ப்பாங்க ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு. அது உறுதியாக இருந்தால் தான் தைரியமாக மலை மேலே அந்த தூக்கி இதை போட்டுட்டு கயிறை போட்டு அது போய் எங்கேயாவது மாட்டிக்கும், அந்த கொக்கி போய் மாட்டிக்கும். இவங்க இடுப்பில் இருக்கிற கொட்டியும் அந்த கொக்கியும் உறுதியாக இருக்கிறத பார்த்துட்டு தான் அந்த கயிறை பிடிச்சி ஏறுவாங்க. எப்படி ஏறுவாங்க? அந்த உறுதியை பார்த்துட்டு நிச்சயமாக மலை மேலே போய் நின்றுடுவேன் அப்படின்னு ஏறுவாங்க. அதுபோலவே நாமும் கூட கர்த்தருக்குள் உறுதி கொள்ளும்போது நம் வாழ்க்கையிலே அவர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், நிறைவான ஆசீர்வாதங்களை தர வல்லவராய் இருக்கிறார். எனவே கர்த்தருக்குள் நாம் உறுதியோடு காணப்படுவோம், ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமேன், ஆமேன்.